கிளாஸ்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா? ஓ நியூவா மேடம். ஜாயின் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. எஸ் டீச்சர். புதிய மாணவர்களை வந்து நான் இஸ்லாம் பாட வகுப்புக்கு வரவேற்றுக் கொள்றேன். ஓகே, என்னன்னு சொன்னால் நாங்க இதுவரைக்கும் 2 அலகுகளை வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம். ஓகே, 2 அலகுகளை வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறோம். 3வது யூனிட் தான் நாங்க இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, நாங்க இன்னும் செகண்ட் யூனிட் பயிற்சி எதுவுமே நாங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ண இல்ல. ஹோம்ஒர்க் நான் தந்திருந்தேன். எல்லாரும் ஹோம்ஒர்க் செஞ்சீங்களா? என்ன மாதிரி சொல்லுங்க. நீங்க லாஸ்ட் வீக் ஸ்மால் இந்த மெமரைஸ் பண்ண சொல்லுங்க நீங்களே. ஓமா, மெமரைஸ் பண்ணினீங்களா? ஓ ஓகே. நாங்க வகுப்புல இறுதி 10 நிமிஷம் மாதிரி டைம் எடுத்து நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். ஓகே, யார் யாரு மனனம் செஞ்சீங்களோ அவங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, குட். மாஷா அல்லா. லாஸ்ட் வீக் சொன்னதுனால அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பதான் ஜாயின் ஆன டீச்சர். என்ன படிச்சு கொடுத்தீங்க? ஓகே, நான் இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே டீச்சர். ஓகே. லாஸ்ட் வீக் சொன்னதுல வந்து சிலர் வந்து அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வந்து மனனம் செஞ்சுக்கிறீங்க. உண்மையிலே சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு ஒர்க் ஒன்று தந்தன்னு சொன்னா அதை நீங்க உடனடியா செஞ்சுக்கிறீங்க. ஓகே, அதுவே உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நாங்க இன்றைக்கு படிக்க போற டாபிக் என்னன்னு சொன்னால் மறுமை. ஓகே, மறுமை சம்பந்தமாக தான் நாங்க இன்றைக்கு படிக்க போறோம். இப்ப வகுப்புல வந்து நீங்க எல்லாரும் தான் மைக் ஆன் பண்ணி கதைக்க போறீங்க. ஓகே, நான் சில கேள்விகளை கேட்க போறேன். நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன்னா மறுமைன்னு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஓகே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் இந்த மறுமை. ஓகே, ஒரு முஹ்மின் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் மொத்தம் எத்தனை காணப்படுதுக்குள்ள? 5. 6. ஓகே, குட். 6. ஓகே, 5 இல்ல, 6 அம்சங்கள் காணப்படுது. 6 அம்சங்களையும் குயிக்கா அந்த ஓர்டருக்கு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளுதல், வேதங்களை ஈமான் கொள்ளுதல். மூன்றாவது ரசூல்மார்களா அல்லது வேதங்களா? வேதங்கள் டீச்சர். வேதங்களை ஈமான் கொள்ளல், ரசூல்மார்களை ஈமான் கொள்ளல், அடுத்து இறுதி நாளை ஈமான் கொள்ளுதல், கலாகதிரை ஈமான் கொள்ளல். ஓகே, குட். ஓகே, குட். 6 அம்சங்களை கட்டாயமா ஒவ்வொரு முஹ்மீனும் ஈமான் கொள்ள வேண்டி காணப்படுது. ஓகே, அதுல நீங்க 5வது அம்சமாக சொன்னீங்க இறுதி நாள். ஓகே, இறுதி நாளை ஈமான் கொள்ளணும்ன்ற ஒரு விடயத்தை சொன்னீங்க. ஓகே, அந்த இறுதி நாள் தான் இந்த மறுமை. ஓகே, அந்த இறுதி நாள் தான் இந்த மறுமையாக வந்து காணப்படுது. ஓகே, மறுமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் மைக் ஆன் பண்ணி எல்லாரும் பேசுங்க பாப்போம். மறுமையை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும்? கபருக்கு பிற்பட்ட வாழ்வு மறுமை எனப்படும். ஓகே, விசாரணைகளிடம் பெறுவது. ஓகே, குட். மஹ்ஷர் வரியில அந்த எல்லாரும் ஒன்று கூட்டப்படுகிறது. வேற வேற என்ன விடயங்கள்? மறுமையில வச்சுதான் எங்களுக்கு வந்து சொர்க்கமா நரகமான்னு சொல்லி டிசைட் பண்றது. ஓகே, குட். சுவனம், நரகம். ஓகே, இந்த 2 விதமான வாழ்க்கை வந்து மறுமையில தான் எங்களுக்கு வழங்கப்படுது. ஓகே, மறுமை நிரந்தரமான ஒரு வாழ்க்கையா இல்லைன்னு சொன்னா தற்காலிகமான ஒரு வாழ்க்கையா? ஓகே, குட். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. ஓகே, தற்காலிகமான வாழ்க்கை எது? உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை. ஓகே, குட். அதாவது நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை தான் தற்காலிகமான வாழ்க்கை, அழிவடையக்கூடிய வாழ்க்கை. ஓகே, மறுமைன்னு சொல்றது நிரந்தரமான வாழ்க்கை. இது எப்ப ஆரம்பிக்கப்படுதுன்னு சொன்னால்
ஒவ்வொருவருட மரணத்துக்கு பின்னால ஆரம்பிக்கப்படுது. ஓகே, எல்லாருமே மரணிக்க கூடியவங்க தானே. ஓகே, எல்லாருமே மரணிப்பாங்க. அவ மரணத்துக்கு பின்னர் உள்ள வாழ்க்கையைத்தான் நாங்க மறுமை வாழ்க்கைன்னு சொல்றோம். ஓகே, மரணத்துக்கு பின்னர் உள்ள வாழ்க்கையை தான் மறுமைன்னு சொல்றோம். இதை வந்து நிறைய அரபு சொற்களால எங்களுக்கு வந்து அழைக்க முடியும். ஓகே, நிறைய சொற்கள் காணப்படுது மறுமையை அழைப்பதற்கு. இப்ப நாங்க ஆஹிரான்னு சொல்றோம், அல்லது ஆஹிர்ன்னு சொல்றதும் மறுமையைத்தான் குறித்து நிற்குது. ஓகே, யவுமுல் ஆஹிரா அல்லது யவுமுல் ஆஹிர்ன்னு சொல்றது மரணத்துக்கு பின்னரான இந்த மறுமை வாழ்வு. ஓகே, நாங்க பாடத்துக்குள்ள போறதுக்கு முதல்ல ஒவ்வொருத்தரா மறுமையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இந்த உலகம் அழிவடைகிறதுல இருந்து மறுமையில என்னென்ன விஷயம் எப்படி ஒரு ஒழுங்குல இடம்பெறும்ன்றத வந்து ஒவ்வொன்றாக சொல்ல போறீங்க. ஓகே, இப்ப முதலாவது நான் சொல்றேன், உலகம் அழியுது. ஓகே, முதலாம் சூர் ஊதப்பட்டு உலகம் அழிவடையுது. ஓகே, உலகம் அழிவடையுது. உலகம் அழிவடையும் எப்பன்னு சொன்னால் முதலாம் சூர். ஓகே, முதலாம் சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு. சூர் ஊதக்கூடிய மலக்கு யாரு? ஓகே, குட். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, மொத்தம் எத்தனை சூர் ஊதுவார்? 2 மூன்று சொல். 2 2 சூர் ஊதப்படும். ஓகே, அதுல முதலாவது சூர் எப்போ ஊதுறன்னு சொன்னால் இந்த உலகம் அழிவடையும் போது. அவர் சூர் ஊதியதுக்கு பிறகு முழு உலகமுமே அழிவடையும். வானம் எல்லாம் அப்படியே இடிந்து விழும். ஓகே, முழு உலகம் எதுவுமே இருக்காது, அல்லாஹ் மட்டும் இருப்பான், மத்த எல்லாமே அழிவடையும். ஓகே, அப்ப இது வந்து முதலாம் சூருக்கு பிறகு நடக்கக்கூடிய விடயம். அடுத்து என்ன நடக்கும்? மனிதர்கள் அனைவரும் மரணித்த பின்னர் வந்து 2ஆம் சூர் ஊதப்பட்ட போது மரணித்த மனிதர்கள் வந்து மீண்டும் எழுப்பப்படுவார்கள். ஓகே, குட். 2ஆம் சூர் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமால ஊதப்படும். ஓகே, 2ஆம் சூர் ஊதப்படும். ஓகே, அதுக்கு பிறகு வந்து மனிதர்கள் எல்லாருமே என்ன செய்யப்படுவாங்கன்னா உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. ஓகே, ஏன்னா எல்லாரும் மரணித்து தானே இருக்கிறாங்க, அப்ப அதனால எல்லாருமே உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. ஓகே, இதெல்லாம் 2ஆம் சூருக்கு பிறகு நடக்கக்கூடிய விடயம். அடுத்து என்ன நடக்கும்? ஒன்று சேர்க்கப்படுவாங்க. ஓகே, குட். மஹ்ஷர் வெளி. ஓகே, மஹ்ஷர் மைதானத்துல எல்லா மனிதர்களுமே ஒன்று கூட்டப்படுவாங்க. ஓகே, மஹ்ஷர் வெளியில எல்லாருமே ஒன்று கூட்டப்படுவாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்கும்? விசாரணை செய்வாங்க. ஓகே, குட். விசாரணை. ஓகே, அந்த கேள்வி கணக்குகள் வந்து இடம்பெறும். விசாரணை. இந்த விசாரணைன்றதுக்கெல்லாம் அரபு சொற்கள் வந்து காணப்படுது. ஓகே, நாங்க அந்த யூனிட்ல படிப்பிக்கிற நேரம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் தெளிவா சொல்லுவேன். ஓகே, தெரிஞ்சாக சொல்லுங்க பாப்போம், விசாரணையை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம்? ஹிசாப். ஓகே, குட். ஹிசாப். ஓகே, விசாரணையை நாங்க ஹிசாப்னு சொல்லி நாங்க அழைக்கிறோம். ஓகே, இது 4வது அம்சம். இதுல எழுதுறதுக்கு இடம் போதாததுனால நான் இதை வந்து அழிச்சிட்டு அடுத்த விஷயங்களை எழுதுறேன். ஓகே, 5வது என்ன இடம்பெறும் விசாரணைக்கு பிறகு? பட்டோலை வழங்கப்படும். ஓகே, குட். மீசான் தராஸ் என்ற ஒரு விடயமும் சொன்னீங்க, பட்டோலைகள் வழங்கப்பட்ட ஒரு விஷயமும் சொன்னீங்க. ஓகே, இது ரெண்டுமே நடக்கும். அதே நேரம் ஷஃபாஅத்னு சொல்ற ஒரு விடயம் வந்து மஹ்ஷர் வெளியில இடம்பெறும். ஷஃபாஅத்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா புள்ளக? பெரிய உடன்படிக்கை. உடன்படிக்கை. ஓகே, உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கிறேன். வேற ஏதாவது அர்த்தங்கள் இருக்குதா ஷஃபாஅத்துக்கு? பெரிய மன்றாட்டம். ஓகே, குட். மன்றாட்டம். ஷஃபாஅத்னு சொல்றது மன்றாட்டம் அல்லது சிபாரிசுன்னு சொல்லலாம். மன்றாட்டம்னு சொல்லலும் சிபாரிசுன்னு சொல்லலாம். ஏன்னா ஷஃபாஅத்னு சொல்றது ஒரு அரபு சொல் தானே. அதுக்கு இந்த 2 பொருள்களை வந்து எங்களுக்கு கொடுக்கலும். நாங்க இந்த மறுமைன்னு சொல்லக்கூடிய யூனிட்டை படிச்சதுக்கு பிறகு நான் அரபு சொற்கள் எழுதி கொள்ள தருவேன். அதுல நான் உங்களுக்கு எல்லா சொற்களோட மீனிங்கையும் தரேன். ஓகே, அப்ப எழுதி கொள்ளுங்க. அப்ப ஷஃபாஅத்னு சொல்றது மன்றாட்டம். ஓகே, யாரு மன்றாட்டம் செய்வாங்க? ஓகே, குட். நபிமார்களுக்கு தான் இந்த ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு விடயம் ஒன்று அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து
மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நபிமார்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, எங்களுக்காக பேசுங்களேன், எங்களுக்காக மன்றாடி கேளுங்கன்னு சொல்ற நேரத்துல எந்த ஒரு நபியும் முன் வர மாட்டாங்க. ஓகே, அந்த நேரத்துல எங்களோட இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அவங்களோட சமூகத்தினருக்காக, உம்மத்தினருக்காக அல்லாஹ்விடத்துல ஷஃபாஅத் செய்யறதுக்காக முன் வருவாங்க. ஓகே, இந்த ஒரு விடயம் காணப்படுது. ஓகே, அப்ப ஷஃபாஅத்னு சொல்ற ஒரு நிகழ்வும் மறுமையில இடம்பெறுது. அடுத்ததாக என்ன நடக்குது? செயல்கள் நிற்கப்படுது. மீசான் தராசில். ஓகே, குட். எங்கட செயல்கள் மீசான் என்று சொல்லக்கூடிய தராசுல எங்கட நன்மை தீமைகள் எல்லாமே என்ன செய்யப்படும்? நிறுக்கப்படும். ஓகே, அளவிடப்படும். அப்ப இந்த ஒரு விடயமும் இடம்பெறும். அடுத்து பட்டோலைகள் வழங்கப்படும். ஓகே, குட். பட்டோலை. ஓகே, பட்டோலைன்னு சொல்றது, இப்ப நாங்க வந்து ஸ்கூல்ல ஒரு டேர்ம் எக்ஸாம் ஒண்ணு செய்யறோம்னு சொன்னால் இறுதியில அந்த டேர்ம் எக்ஸாம் முடிய எங்களுக்கு எல்லாம் ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் தாராங்க. ஏன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் தாராங்க. அப்ப அதுலதான் எங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நாங்க எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கிறோம், என்ன ரேங்க் எடுத்திருக்கிறோம், இது எல்லாமே அதுலதான் பதிவு செய்யப்படுது. அத மாதிரி தான் நாங்க இந்த உலகத்துல வாழுகின்ற காலத்துல எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு தீமைகள் ஈடுபட்டிருக்கிறோம், இது எல்லாம் இந்த மீசான் தராசுல எல்லாமே அளவிடப்பட்டு அது அப்படியே அந்த பட்டோலைகளை பதிவு செய்யப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் தான், ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அவன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பதிவு செய்யறதுக்கு 2 மலக்குமார்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது. அந்த 2 மலக்குமார்களோட பெயர்களையும் சொல்லுங்க. ரகீப் அதீத். ஓகே, குட். ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களோட பெயரை குறிப்பிட்ட நேரம் கட்டாயமா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லணும். ஓகே, இப்ப ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம்ன்றதை நாங்க கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். ஓகே, அப்ப ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அதீத் அலைஹிஸ்ஸலாம் தான் எங்களோட நன்மை தீமைகளை வந்து பதிவு செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க என்னென்ன செயல்களை செய்யறோமோ அது எல்லாமே பதிவு செய்யப்படுது. அப்ப அது எல்லாம் தான் இறுதியில ஒரு பட்டோலையாக எங்களுக்கு வழங்கப்படும். பட்டோலை வலது கையில கிடைக்க பெற்றேன்னு சொன்னா எங்களோட இறுதி முடிவு என்ன? ஓகே, குட். சுவனம் கிடைக்கும். அது இடது கையில கிடைச்சுன்னு சொன்னா ஓகே, குட். நரகத்துக்கு நாங்க செல்வோம். இடது கையில கிடைச்சுன்னு சொன்னா நாங்க நரகத்துக்கு தான் செல்வோம். ஓகே, அப்ப பட்டோலைகள் வழங்கப்படுது. அடுத்து என்ன நடக்குது? சுவனம் நரகம் தீர்மானிக்கப்படுது. சுவனம் நரகம் தீர்மானிக்கப்படுது. ஓகே, சுவனம் நரகத்துக்கு அனுப்பப்படுறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன? தடாகத்துல நீர் அருந்துவாங்க. தடாகம் ஒன்று நீர் அருந்துவாங்க. ஓகே, குட். தடாகத்துல நீர் அருந்துறது ஹவுல். ஓகே, தடாகத்தை நாங்க அரபுல ஹவுல்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஒரு விஷயம் காணப்படுது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயமும் மிக முக்கியமா என்ன? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்குற. ஓகே, குட். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வந்து கடக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் மறுமையில இடம்பெறும். ஓகே, அப்ப பட்டோலைகள் எல்லாம் வழங்கப்பட்டதுக்கு பிறகு இந்த ஹவுல், ஓகே, ஹவுல் என்று சொல்றது வந்து தடாகம். ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு தடாகங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த தடாகத்துல வந்து நீர் அருந்தக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். ஓகே, அது வந்து செய்யக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் பொறுத்து. அடுத்து வந்து சிராத்துல் முஸ்தகீம் பாலம். ஓகே, சிராத். ஓகே, நான் சிராத்னு சொல்லி நான் ஷார்ட்டா எழுதுறேன். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்ற ஒரு நிகழ்வு இடம்பெறும். இறுதியாக தான் என்ன இடம்பெறும்? ஓகே, குட். சுவனம் நரகம். ஓகே, நன்மை செய்தவங்க சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படுவாங்க, தீமை செய்தவங்க நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. அப்ப இவ்வளவு விஷயங்களும் ஒரு ஓர்டருக்கு, ஒரு ஒழுங்குக்கு மறுமை நாள்ல இடம்பெறுவதற்காக காணப்படுது. அப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே எங்களுக்கு அல்லாஹும் குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி இப்படி விஷயங்கள் எல்லாம் மறுமையில நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்ப அதை எல்லாத்தையும் நாங்க ஏற்றிருக்கிறோம், நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். ஓகே, நாங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்க எல்லாரும் முஹ்மீன்களாக இருக்கிற ஒரு காரணத்தினால நாங்க மறுமை வாழ்க்கைய வந்து சொல்லுங்க. நோட் தருவீங்களா? நோட்ஸ் நான் வந்து இறுதியில வந்து நான் தருவேன். ஓகே, முதலாவது அரபு சொற்கள் பொருள்கள் எல்லாம் எழுதி கொள்ள தந்துட்டு அடுத்து வந்து உங்களுக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு நோட்ஸ் தருவேன். ஓகேவா?
ஓகே தேங்க்ஸ். நாங்க இப்ப தேர்ட் யூனிட் வந்து படிக்கிறோம். 5 அலகுகள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அந்த 5 அலகுகளை வச்சு உங்களுக்கு ஒரு யூனிட் எக்ஸாம் இன்ஷா அல்லாஹ் தருவேன். அதனால நீங்க அண்டகண்டிக்கு நீங்க என்ன செய்யணும், அப்பப்ப படிக்கிற யூனிட்ஸை வந்து நீங்க ரிவிஷன் பண்ணி கொண்டு போகணும். அப்பதானே உங்களுக்கு அந்த யூனிட் எக்ஸாம்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். ஓகே, எந்த விதமான பாட ஆன்லைன்ல புத்தகம் பேப்பர் போடுவது காப்பி நான் லைவா கிளாஸ்ல வைதான் உங்களுக்கு அந்த யூனிட் எக்ஸாத்தை வந்து தருவேன். ஓகேவா? சரி. ஓகே, இன்ஷா அல்லாஹ் நான் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால நீங்க கட்டாயமா எல்லாரும் படிச்சு கொண்டு வரணும். ஓகே, அப்ப இவ்வளவு விடயங்களும் மறுமையில இடம்பெறுவதற்காக காத்து கொண்டு இருக்குது. ஓகே, இதை வந்து நாங்க எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறோம், ஈமான் கொண்டு இருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல மறுமைன்னு சொல்றது 5வது அம்சமாக காணப்படுது. அப்ப எல்லாருமே இந்த விஷயங்களை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு படிக்க போற யூனிட் தான் ஓகே மறுமை. ஓகே, நாங்க இன்றைக்கு படிக்க போற யூனிட் மறுமை. அதனால்தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தேன். மறுமையில என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற போகுதுன்னு சொல்ற விடயங்கள். ஓகே, இப்ப நாங்க எங்களோட பாட புத்தகத்துல யூனிட்ல என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை வந்து நாங்க படிப்போம். ஓகே, நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாருக்கும் விளங்குதா? ஓகே, நான் ஆரம்பத்துல சொன்னது போலதான் மறுமைன்னு சொல்றது ஒவ்வொரு முஃமினும் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல 5வது அம்சமாக காணப்படுது. ஓகே, அதே நேரம் குர்ஆன் ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டு நாங்க கட்டாயமாக மறுமையை வந்து நம்பிக்கை கொள்ளணும்ன்ற ஒரு விடயம் வந்து குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தெளிவா எங்களுக்கு சொல்லப்பட்டுக்குது. ஓகே, அதே நேரம் யார் இந்த முழு பிரபஞ்சத்தையுமே படைத்தது? அல்லாஹ். அல்லாஹ் தான் படைத்தான். ஏன் படைத்தான்? அவனை வணங்கு வழிபடுவதற்காக. ஓகே, குட். அவனை வணங்கி வழிபடுறதுக்காக வந்து படைத்தான். குறிப்பா அவன் மனிதர்களையும் ஜின்களையும் ஏன் படைத்தன்னு சொன்னால் அவனை நாங்க கட்டாயமா வணங்கி வழிபடணும்ன்ற ஒரு காரணத்தினாலதான் மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் படைத்திருக்கிறான். ஓகே, அதே நேரம் ஏன் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டுச்சு? ஓகே, ஏன் இந்த மனிதர்கள் எல்லாம் படைக்கப்பட்டாங்க? ஏதாவது காரணம் இருக்குதா? இப்ப ஒண்ணு சொன்னீங்க அவனை வணங்கி வழிபடன்னு சொல்லி. ஓகே, அது சரி. வேற ஏதாவது காரணங்கள்? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்றது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை, இது நிரந்தரமான வாழ்க்கை இல்ல. ஓகே, இது வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்ல. அப்ப ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு தற்காலிகமான வாழ்க்கையை படைத்தான்? அமல்கள் செய்யறதுக்கு. ஓகே, அமல்கள் செய்யறதுக்குன்னு சொல்ற ஒரு பதிவு வந்து இது. ஓகே, அதாவது நிறைய நாங்க நல்ல செயல்களை செய்யணும், அவனை வணங்கி வழிபடணும். ஓகே, குட். ஓகே, இந்த பதில் தான் நான் எதிர்பார்த்த பதில். என்னன்னு சொன்னால் எங்களை சோதிப்பதற்காக தான் இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்ற ஒரு வாழ்க்கை படைக்கப்பட்டு. ஓகே, இப்படி ஒரு தற்காலிகமான வாழ்க்கை படைக்கப்பட்டதுக்கான காரணம் எங்களை சோதிக்கிறதுக்காக. ஏன்னா அல்லாஹ் தெளிவா சொல்றான், உங்களை சோதிக்கிறதுக்காக தான் நான் படைத்திருக்கிறேன், இந்த உலகத்தை படைத்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹு தாலா தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறான். விளங்கிச்சா? அப்ப எங்களை சோதிக்கிறான் நாங்க என்ன மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறோம், ஓகே, எங்களோட வாழ்க்கை முறை எப்படி காணப்படுது, இப்படி எல்லா விஷயத்தையும் சோதிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். இதுல ஒரு பெருப்பேறு, ஒரு ரிசல்ட்ஸ் எங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு சொன்னால் மறுமை வாழ்க்கையில தான். ஓகே, மறுமையில தான் எங்களுக்கு இதுக்குரிய பெருப்பேறு வந்து கிடைக்க பெறும். அதே நேரம் எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கணும்னு சொன்னா எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமும் காணப்படுது, முடிவும் காணப்படுது. ஓகே, நாங்க பிறக்கிறது தான் அந்த வாழ்க்கையோட ஆரம்பமாக இருக்கிறது, நாங்க மரணிக்கிறது மௌத்தாகிறது வந்து எங்களோட வாழ்க்கையிட இறுதியாக முடிவாக வந்து காணப்படுது. ஓகே, இது எல்லாருமே நாங்க ஏற்றிருக்கிறோம் தானே. நாங்க வந்து நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ்றோம்ன்ற ஒரு விடயத்தை வந்து நாங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதே நேரம் இந்த மறுமை நம்பிக்கைன்னு சொல்றது, இந்த நம்பிக்கை ஒரு முஃமின் இடத்துல இல்லைன்னு சொன்னால் அவன் செயல்கள் எப்படி இருக்கும் உலகம்? இப்ப உதாரணமா உங்களிடத்துல வந்து மறுமை நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னா எப்படியான செயல்கள் காணப்படும்? கெட்ட செயல்கள் நாட்டம். ஓகே, குட். தீய செயல்கள், ஏன்னா தீய செயல்கள் அதிகரித்து காணப்படும். அதே நேரம் அந்த மனிதன் வந்து இறைவனுக்கு பயப்படுவானா? நோ டீச்சர், பயப்பட மாட்டான். ஏன்னா அந்த தக்வா இறை அச்சம்னு சொல்றதா அந்த அல்லாஹ் மீதான இறைவன் மீதான அந்த பயம் வந்து அந்த மனிதனிடத்துல வராது. ஓகே, மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதனிடத்துல வந்து
தக்குவா வந்து காணப்பட மாட்டாது. அதே நேரம் அந்த மறுமை நம்பிக்கை இல்லாத மனிதன் அவன் எப்படி வாழ விரும்புறானோ அவன மனசு சொல்ற மாதிரிதான் அவன் வாழ ஆரம்பிப்பான். இப்ப நாங்க மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிறதுனாலதான் நாங்க என்ன செய்யறோம், தீமையான செயல்கள் எல்லாம் செய்யறதெல்லாம் குறைத்து கூறோம். ஏன் நாங்க பாவ செயல்கள் ஈடுபடுறோம்னு சொன்னா இதுக்குரிய தண்டனை நிச்சயமா எங்களுக்கு மறுமையில கிடைக்கும். அதனால ஒரு பயம் ஒன்று வரும். ஏன்னா மஹஷர் வெளியில எல்லாருமே ஒன்று கூடப்பட்ட அல்லாஹு தாலா விசாரணை தனித்தனியாக மேற்கொள்வான். நாங்க செய்யக்கூடிய சின்ன செயலுக்குமே விசாரணை காணப்படுது. அதே நேரம் எல்லாம் தண்டிப்பான். அந்த ஒரு விடயம் காணப்படுது. உங்களோட 4th யூனிட் வந்து நாங்க சுவனம் நரகம் சம்பந்தமா தான் படிப்போம். மறுமையினால படிச்சுட்டு சுவனம் நரகம் சம்பந்தமா தான் படிப்போம். அதுல வந்து உங்களுக்கு விளங்கும் நரகத்துல எப்படியான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படுதுன்னு சொல்லி தாகித்தவனுக்கு எப்படி நீர் கொடுக்கப்படுதுன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கும். கொடூரமாக காணப்படும். நரகம்னு சொல்றது கொடூரமான தண்டனைகள் கொதிக்கிற நெருப்ப வாயில ஊத்தப்படும் டீச்சர். அதுதான் என்னன்னு சொன்னால் நீர் கேட்டேன்னு சொன்னால் நெருப்புன்னு சொன்னாலும் அது சாதாரண ஒரு வெப்பநிலையில இல்ல. அந்த எரிமலையில இருந்து வாரது. ஓகே குட். அந்த அளவுக்கு கொடிய விதத்துலதான் தண்டனைகள் வழங்கப்படுது. விளங்கிஷா? அப்ப அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், பாவ செயல்கள்ல இருந்து தவிர்த்து இருக்கிறோம். இப்ப மறுமை பற்றிய நம்பிக்கை, இந்த சுவர்க்கம் நரகம் பற்றிய நம்பிக்கை எதுவுமே எங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு விருப்பமான முறையில வாழ்வோம். பாவங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு நாங்க வாழ்வோம். அப்படியான ஒரு நிலைமை வந்து உருவாகும். விளங்கிஷா? அப்ப அதனாலதான் சொல்லப்படுது கட்டாயமா மறுமையை வந்து நாங்க நம்பிக்கை கொள்ளணும். நாங்க மறுமையை நம்பிக்கை கொண்டோம்னு சொன்னால் எங்கட உள்ளத்துல கட்டாயமாக இறையச்சம் வரும். அல்லாஹ் மீதான பயம் வந்து ஏற்படும். அதே நேரம் மறுமை நம்பிக்கை இல்லாதவன் என்ன செய்வான், இந்த மார்க்கத்துல எங்களோட இஸ்லாத்துல என்னென்ன போதனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிக்குதோ, குர்ஆன் ஹதீஸ்கள் எல்லாம் என்னென்ன போதனைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிக்குதோ அது எல்லாத்தையும் அவன் பின்பற்றுவான். சொல்லுங்க. மறுமை நம்பிக்கை இல்லாதவன் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட போதனைகளை பின்பற்றுவானா? இல்லனா என்றைக்குமே அவன் பின்பற்ற மாட்டான். இப்ப இஸ்லாத்துல வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட நிறைய போதனைகள், தொழுங்க, நோன்பு பிடிங்க, அமல்கள் ஈடுபடுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, ஹலால பின்பற்றுங்க, இப்படிங்கிற நிறைய போதனைகள், ஒவ்வொரு துறைக்கும் தேவையான போதனைகள் வழங்கப்பட்டு மறுமை நம்பிக்கை இல்லாதவன் இதெல்லாம் பின்பற்ற மாட்டான். அவன் வந்து அவன் மனசு என்ன விஷயங்களை சொல்லுதோ, அது பாவமான செயலாக இருக்கலாம், அது ஒரு நல்ல செயலாக இருக்கலாம். அவன் அந்த மனம் விரும்பிய ஒரு போக்குலதான் அவனோட வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொள்வான். அதே நேரம் மறுமை நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதண்ட வாழ்க்கை ஒரு மிருகத்திட வாழ்க்கை போல அமைந்துடும்னு சொல்றாங்க. மறுமை நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதண்ட வாழ்க்கை மிருக வாழ்க்கையை போல அமைந்துடும்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அப்ப இதனால அந்த மறுமை நம்பிக்கை இல்லாத மனிதன் அந்த மனிதத்துவத்தை அப்படியே இழந்துடுவான். அவனுக்கு அந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாம் அவனிடத்துல காணப்பட மாட்டாது. இப்படியான ஒரு விடயம் காணப்படுது. அப்ப மறுமை நம்பிக்கை இல்லாதவன் எந்த நிலையில காணப்படுவான், அவன் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வான்ற ஒரு விடயம் தான் உங்களுக்கு தரப்பட்டு. அப்ப இப்படி மறுமை நம்பிக்கை இல்லாததுனால அவனிடத்துல நிறைய தவறான செயல்கள் வந்து உருவாகும். நிறைய தவறான செயல்கள் உருவாகும். அதாவது தீய செயல்கள் எல்லாம் அவனிடத்துல அதிகரிக்கும். இந்த கொலை செய்யறதாக இருக்கலாம், களவெடுக்கிற விடயமாக இருக்கலாம், பொய் பேசுறது, சுயநலமாக நடந்து கொள்றது, பொது நலமாக இல்லாமல் சுயநலமாக நடந்து கொள்றது, மற்ற மனிதர்களுக்கு துரோகங்களை செய்யறது, வாக்கு மீறுறது, ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்கை வந்து மீறுகின்ற தன்மை, அதே நேரம் தற்கொலைகளை மேற்கொள்றது, இப்படியான விடயங்கள் எல்லாமே மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாத மனிதனிடத்துல அதிகரித்துதான் காணப்படும். அவனிடத்துல அதிகரித்துதான் காணப்படும். அவன் இப்படியான செயல்களை தான் அதிகமா செய்வான். ஏன்னா அவனுக்கு வந்து மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லதானே, அந்த பயன் இல்லதானே, அதனால அவன் இப்படியான செயல்கள்ல தான் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருப்பான். அதே நேரம் ஒரு மனித இனத்துல இருக்கக்கூடிய நல்ல செயல்கள், இப்ப உண்மை பேசுறதுன்னு சொல்றது ஒரு நல்ல செயல், அதே நீதியாக எல்லாரும் சரிசமமா நடந்து கொள்றது ஒரு நல்ல செயல், தர்மத்துல ஈடுபடுறது ஒரு நல்ல செயல், ஒரு வாக்குறுதியை வந்து நல்ல முறையில பாதுகாக்கிறது, ஒருத்தர் வந்து ஒரு வாக்குறுதி அளித்தார்னு சொன்னா அதை நல்ல முறையில பாதுகாக்கிறது, பொது நலன், எல்லாத்திர நலன்களையும் பேணுதல், இப்படியான நிறைய நல்ல செயல்கள் எல்லாம் காணப்படும். இப்படியான நல்ல செயல்கள் எல்லாம் மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களால இது எல்லாமே புறக்கணிக்கப்படுது. இது எல்லாமே புறக்கணிக்கப்படுது, ஒதுக்கப்படுது. அதனால மறுமை நம்பிக்கை இல்லாத நேரம் அல்லாஹ் மனிதனுக்குன்னு சொல்லி என்னென்ன தனித்துவங்களை தந்திருக்கிறானோ இது எல்லாமே அர்த்தம் இல்லாத ஒரு விடயமாக மாறிவிடும்.
ஓகே, அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பாக்குறது என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு மனிதனிடத்துல மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இடம்பெறும். ஓகே, அவன் செயல்கள் எப்படி காணப்படும், ஓகே, அவன் அந்த வாழ்க்கை போக்கு எப்படி அமைந்திருக்குன்ற ஒரு விடயத்தை தான் நாங்க பார்த்தோம். இதை விளங்கி கொண்டீங்களா? மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாதவர்களிடத்துல எப்படியான ஒரு நிலைமை உருவாகுதுன்னு சொல்லி. டீச்சர். ஓகே, அதே நேரம் இதோட ஒப்போசிட்டான விஷயம் தான் ஒரு மறுமை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல காணப்படும். ஏன்னா அவன் தவறான செயல்களை செய்ய மாட்டான், ஒரு நாள் பாவ செயல்களில் ஈடுபட மாட்டான், அவனிடத்துல நிறைய நல்ல செயல்கள் அதிகரித்து காணப்படும். இது மறுமை பற்றிய நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதனிடத்துல உருவாகக்கூடிய விடயங்களா காணப்படுது. அதனால எங்களுக்கு குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், இது ரெண்டும் தான் எங்களோட இஸ்லாம் மார்க்கத்துல மூலாதாரங்களா காணப்படுது. ஓகே, குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்திட மூலாதாரங்களா காணப்படுது. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ்ல அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையோடு சேர்த்து மறுமை பற்றிய நம்பிக்கை வலியுறுத்தப்பட்டிருக்குது. ஓகே, நீங்க நிறைய குர்ஆன் வசனங்களை பார்த்தா விளங்கும். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றாரோ, இப்படி சில குர்ஆன் வசனங்கள் ஆரம்பிக்கப்படுது. ஓகே, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றாரோ, அப்ப இதுல என்ன செய்யப்படுது? அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை, இது ரெண்டும் சேர்த்து வலியுறுத்தப்படுது. இது ரெண்டையும் இணைத்து சொல்லப்பட்டிருக்குது. ஹதீஸ்லயும் அப்படி வந்திருக்குது. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லாட்டி மௌனமாக இருக்கட்டும், அவர் தன் அண்டை வீட்டார உபசரிக்கட்டும், இப்படியான ஹதீஸ்கள் எல்லாம் காணப்படுது. அப்ப அதுல எல்லாம் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றாரோ இப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு நம்பிக்கைகளுமே இணைத்து சொல்லப்பட்டு, இது உங்களுக்கு தெரியும், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள்ல முதன்மையான அம்சமாக, முதலாவது அம்சமாக இருக்கிறது தான் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை. அப்ப அல்லாஹ் பற்றிய அந்த நம்பிக்கையோடு மறுமை பற்றிய அந்த நம்பிக்கையும் சேர்த்து நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டு, இது முக்கியமான ஒரு விடயம். குறிப்பா குர்ஆனை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, குர்ஆன்ல கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பெயர்கள்ல இந்த மறுமைன்னு சொல்லக்கூடிய அந்த விடயம் சுட்டி காட்டப்பட்டு, 50க்கும் மேற்பட்ட இடங்கள், 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வேற வேற பெயர்களால மறுமைன்னு சொல்றது சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அதுல ஒரு சில பெயர்கள் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது பாருங்க. யௌமுல் பஹ்ஸ். ஓகே, யௌமுல் பஹ்ஸ். யௌமுல் பஹ்ஸ்னு சொன்னால் மறுமைய சுட்டி நிக்கிற ஒரு பெயர். ஓகே, பஹ்ஸ்னு சொன்னால் என்னன்னு தெரியுமா? பஹ்ஸ் மீண்டும் எழுப்பப்படும் நாள். ஓகே, குட். அதாவது இரண்டாம் சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு மரணித்த எல்லாருக்கும் உயிர் கொடுத்து அவங்க எல்லாருமே மீண்டும் எழுப்பப்படுறாங்க தானே, அதுதான் பஹ்ஸ். ஓகே, மீண்டும் எழுப்பப்படுதல் தான் பஹ்ஸ்ன்னு நாங்க சொல்றோம். அப்ப யௌமுல் பஹ்ஸ்ன்னு சொல்லப்படுது. யௌமுல் ஹிசாப். ஹிசாப்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், விசாரணை. யௌமுல் கியாமா. ஓகே, இதுவும் மறுமையை குறித்து நிக்கிற ஒரு பெயர். யௌமுல் ஆஹிரா. ஓகே, யௌமுல் ஆஹிரா. யௌமுத்தீன், யௌமுத் தஆபூன். ஓகே, இது எல்லாமே மறுமைய சுட்டி நிற்கக்கூடிய, அதாவது குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சொற்களாக காணப்படுது. ஓகே, குர்ஆன்ல இவ்வளவு சொற்கள், இதுக்கும் மேற்பட்ட, அதாவது 50க்கு மேற்பட்ட பெயர்களால மறுமை சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் சொல்லுங்க, இப்ப நாங்க இந்த உலகத்துல நிறைய செயல்களை செய்யறோம். ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நல்ல காரியங்கள்ல செய்யறோம், சில தீய செயல்களையும் நாங்க தெரியாமலோ தெரிஞ்சோ ஈடுபடுறோம். இந்த செயல்களுக்குள்ள கூலிகள் எல்லாம் எங்களுக்கு எப்ப முழுமையா வழங்கப்படுது? மறுமையில். ஓகே, குட். மறுமையில தான் எங்களுக்கு முழுமையா அதுக்குரிய கூலிகள் வழங்கப்படுது. இப்ப சில வேளை நாங்க இந்த உலகத்துல செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்குரிய ஒரு நல்ல கூலி இந்த உலகத்துல எங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, இந்த உலகத்திலே கிடைக்கும். ஆனால் அந்த முழுமையான கூலிகள், முழுமையான தண்டனை எல்லாம் கிடைக்க பெறுவது மறுமையில தான். மறுமையில தான் அது முழுமையாகவே எங்களுக்கு கிடைக்க பெறும். அப்ப இதுல குறிப்பா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில, ஓகே, இந்த துன்யாவியுடைய வாழ்க்கையில நாங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நல்ல எண்ணத்தோடு செய்யணும். தூய எண்ணம். தூய எண்ணத்தை நாங்க அரபுல எப்படி அழைக்கிறோம் தெரியுமா? இஹ்லாஸ். ஓகே, குட். இஹ்லாஸ். ஓகே, இஹ்லாஸ். இஹ்லாஸ்னு சொல்றது தூய எண்ணம், ஒரு நல்ல எண்ணம். ஒரு நல்ல செயல் ஒண்ணு செய்யறேன்னு சொன்னா நாங்க மனதுல கட்டாயமா
ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டுதான் அதை செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து நாங்க உதவி செய்யறோம், தர்மத்தில் ஈடுபடுறோம்னு சொன்னாலும் ஒரு நல்ல எண்ணம் ஒன்று எங்களிடத்துல காணப்பட வேண்டும். ஏன்னா அல்லாஹ் வந்து எல்லா மனிதர்களுடையும் எண்ணங்களை தான் முதலாவது பார்க்கிறான், அதுக்கு பிறகுதான் செயல்களை பார்க்கிறான். ஓகே, முதலாவது எண்ணங்களை தான் பார்க்கிறான், அதுக்கு பிறகுதான் எங்களோட செயல்களை வந்து அல்லாஹ் பார்க்கிறார். அதனால தூய உள்ளத்தோடு நாங்க நல்ல செயல்கள் எல்லாம் செஞ்சோம்னு சொன்னா நிச்சயமா எங்களுக்கு சுவனம் மறுமையில கிடைக்கிற அதே நேரம் சுவர்க்கத்துல எங்களுக்கு நிறைய வெகுமதிகள் எல்லாம் கிடைக்கும். ஓகே, நிறைய வெகுமதிகள் கிடைக்க பெறும். ஓகே, அதே நேரம் நாங்க இந்த உலகத்துல நிராகரிப்பு விடயத்துல நிறைய பாவ செயல்கள், அதாவது நிராகரிப்புன்னு சொல்றதுக்குரிய அரபு சொல் என்னன்னு தெரியுமா? ஷிருக்குன்னு சொல்றது வந்து என்ன? நிராகரிப்பா, இணை வைத்தலா? ஓகே, குட். ஷிருக்குன்னு சொல்றது வந்து இணை வைத்தல். நிராகரிப்புன்னு சொன்ன ஓகே, நிராகரிப்புக்கு புள்ளக நாங்க சொல்றது குஃபுர். ஓகே, நிராகரிப்புக்கு என்ன சொல்ல நாங்க பயன்படுத்துறோம்? குஃபுர். ஓகே, குஃபுர்னு சொல்றதுதான் இறை நிராகரிப்பு, நாங்க அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. ஷிருக்குன்னு சொல்றது இணை வைத்தல். இப்படி ரெண்டுக்குமே வித்தியாசம் காணப்படுது. அப்ப நாங்க இந்த உலகத்துல நிராகரிப்புல, இந்த ஷிருக்குல, நிறைய பாவ செயல்கள்ல இப்படியெல்லாம் நாங்க ஈடுபட்டு கொண்டிருந்தோம்னு சொன்னால் ஓகே, நாங்க வந்து நிச்சயமா நரகத்துக்கு தான் நுழைவோம். ஓகே, அப்ப அதுல குறிப்பா ஒவ்வொரு முஹ்மீன்ட இலக்கு அல்லது நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சுவனத்தை அடைகிறது. ஓகே, சுவனத்தை அடைகிறது தான் எங்களோட வாழ்க்கையில பெரிய இலட்சியமாக, பெரிய இலக்காக வந்து கட்டாயமாக காணப்பட வேணும். ஓகே, அப்ப இவ்வளோ மறுமை சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை தான் பார்த்தோம். ஓகே, மறுமை என்ற பதத்துக்கு குர்ஆன்ல எப்படியான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதோ அதே நேரம் மறுமை நம்பிக்கை இல்லாத மனிதன் செயல்கள் எப்படி இருக்கும், ஓகே, அவன் நடத்தைகள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இத விளங்கி கொண்டீங்களா? ஓகே, இப்ப நாங்க மறுமையில இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு ஓர்டருக்கு வந்து நாங்க பார்த்து கொண்டு போக போறோம். ஓகே, முதலாவதாகவே தரப்பட்டுகிற ஒரு விடயம் தான் பஹஸ். ஓகே, பஹஸ்ன்னு சொல்றது என்னன்னா மீண்டும் எழுப்பப்படுதல். ஓகே, மீண்டும் எழுப்பப்படுதல் தான் அதோட பொருளாக காணப்படுது. நான் ஃபர்ஸ்டாவே பார்த்தோம். ஓகே, அதாவது அல்லாஹ் கட்டளையிட்டதுக்கு பிறகு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல் முறையாக சூர் ஊதுவார். ஓகே, முதல் முறையாக சூர் ஊதியதுக்கு பிறகு என்ன நடக்கும்? உலகில் அனைத்து உலகம் அழிவடையும். உலகம் முழுமையா அழிவடையும். அப்பையிலிருந்து தான் அந்த மறுமை நிகழ்வுகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப உலகம் அழிவடைகிறன்னு சொல்றது வந்து இந்த வானம் பூமி இது எல்லாமே முழுமையா சிதைஞ்சிடும். வானம் அப்படியே இடிந்து விழும், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விழும். இப்படியான நிகழ்வுகள் எல்லாமே இடம்பெறும். ஓகே, அப்ப உலகமே முழுமையா அழிவடைந்து விடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு இடைவெளி ஒன்று காணப்படும். ஓகே, இடைவெளி ஒன்று காணப்பட்டதுக்கு பிறகுதான் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2வது சூரை வந்து ஊதுவார். 2ஆம் சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு மரணித்த எல்லாருமே, மரணித்த எல்லா மனிதர்களுமே மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. ஓகே, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. இதைத்தான் நாங்க பஹஸ்ன்னு சொல்றோம், மீண்டும் எழுப்பப்படுதல். மரணித்த அனைவரும் 2ஆம் சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்க. இதைத்தான் நாங்க பஹஸ், மீண்டும் எழுப்பப்படுதல்னு சொல்லி நாங்க குறிப்பிடுறோம். இப்ப இந்த ஒரு விடயம் ஒண்ணு முதலாவதாக நடக்கும். அடுத்துதான் நீங்க சொன்னது போல இந்த மஹ்ஷர் வெளி அல்லது மஹ்ஷர் மைதானம்னு நாங்க சொல்லுவோம். அப்ப மஹ்ஷர்ன்னு சொல்றது வந்து ஒரு திறந்த வெளியாக தான் இருக்கும். ஒரு கிரவுண்ட் ஒன்று எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இந்த மஹ்ஷர், இது ஒரு திறந்த வெளியாக தான் இருக்கும். இதுல வந்து 2ஆம் சூரா இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் ஊதியதுக்கு பிறகு உயிர் கொடுக்கப்பட்ட எல்லாருமே இந்த மஹ்ஷர் வெளியில தான் ஒன்று கூடுவாங்க. அப்ப யோசிப்பாங்க எவ்வளவு மக்கள் இருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு முன்னால் எவ்வளவு பேர் அழிவடைந்து இருக்கிறாங்க. ஓகே, உலகம் அழிவடைகிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே உயிர் கொடுக்கப்பட்ட அவங்க எல்லாருமே மஹ்ஷர் வெளியில வந்து ஒன்று கூடப்படுவாங்க. அப்ப இதுல முக்கியமா ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இப்ப வளமையா வந்து சூரியன் வந்து வானத்துல உதிக்கிற நேரம் எங்களுக்கு சில நாட்கள சில சந்தர்ப்பங்கள்ல வந்து எங்களுக்கு சூரியன் அந்த வெப்பத்தை வந்து தாங்க இல்லாம போகுது. ஏன்னா சூரியத்தின் வெப்பம் அதிகமா இருக்கிற நேரம் எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அதே நேரம்
இன்னும் நிறைய நாடுகள்ல வந்து அந்த வெப்பநிலை எல்லாம் அதிகரிக்கிற நேரம் மக்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த மஹ்ஷர் வெளிய பொறுத்த வரையில இங்க சூரியன் வந்து எங்கட தலைக்கு மேலால 7 முழத்துல அளவுக்கு மேலாலதான் சூரியன் உதிக்கும். அதாவது மிக கிட்ட ஓகே அண்மித்த பகுதியில தான் சூரியன் வந்து காணப்படும். அப்ப அந்த வெப்பத்தை வந்து யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாம தான் போகும். மக்கள் எல்லாருமே மஹ்ஷர் வெளியில இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதனால அவதிப்படுவாங்க, கதறுவாங்க, அழுவாங்க. ஏன்னா அவ்வளோ வெப்பமாக காணப்படும். யோசிச்சு பாருங்க, தலைக்கு மேலால அந்த சூரியன் அண்மித்த பகுதியில உதிக்கிறன்னு சொன்னால் அப்ப எவ்வளவு ஒரு வெப்பநிலை ஒன்று காணப்படும்னு சொல்லி அப்ப மக்கள் எல்லாருமே இதனால அவதிப்படுவாங்க. அப்ப எல்லாருமே அழ ஆரம்பிப்பாங்க. இதுல குறிப்பாக நல்ல அடியார்கள், நிறைய நல்ல அமல்களை செஞ்சவங்க, நல்ல செயல்களை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அரிஷ்ட நிழல் வந்து கிடைக்கப்பெறும். ஓகே, அல்லாஹ்ட அரிஷ்ட நிழல் வந்து வழங்கப்படும். மத்த எல்லாருமே இந்த வெப்பநிலை தாங்க முடியாமல் கதறுவாங்க. அதே நேரம் நபிமார்கள்ட்ட எல்லாம் போய் கெஞ்சுவாங்க. ஏன்னா நபிமார்கள் மலக்குமார்கள் எல்லாம் மஹ்ஷர் வெளியில அப்படியே ஒரு ஓரமாக எல்லாருமே நின்று கொண்டிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் எல்லாம் கெஞ்சுவாங்க, அல்லாட்ட சொல்லுங்க, இப்படி சரி கேள்வி கணக்கு இந்த விசாரணையை அவசரமா ஆரம்பிக்க சொல்லுங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே மன்றாட்டத்துல வந்து ஈடுபடுவாங்க. விளங்கிச்சா? ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெப்பநிலை தாங்க முடியாத இருக்கும். அதே நேரம் அந்த வெப்பத்தினால எல்லாருக்குமே வியர்வை வந்து அந்த வியர்வை வந்து ஒரு வெள்ளமாக ஓகே ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தா எப்படி இருக்குமோ அத மாதிரி வியர்வை வந்து ஊற்றெடுக்குமா. ஓகே, ஒரு வெள்ளப்பெருக்காக வந்து வியர்வை வந்து நிரம்பி காணப்படும். அவ அல்லாட அரிஷ்ட நிழல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படியான ஒரு துன்பம் ஒன்று இடம் பெற மாட்டாது. ஓகே, அவங்க வந்து நிழல்ல தான் இருப்பாங்க. அப்ப மக்கள் வந்து இந்த வேதனையெல்லாம் தாங்க இயலாம ஒவ்வொரு நபிகிட்டே போய் கேக்குறாங்க, எங்களுக்காக நீங்க பேசுங்களே, எங்களுக்காக நீங்க ஷஃபாஅத் செய்யுங்க, மன்றாட்டம் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பேசுங்க, விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கன்னு சொல்ற நேரம் எந்த ஒரு நபியுமே இதுக்கு முன்வர மாட்டாங்க. இறுதியா முன்வரக்கூடிய ஒரு நபிதான் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அவங்கள்ட்ட போய் மக்கள் சொல்ற நேரம் எங்களுக்கு இந்த வேதனையை தாங்க இயலாது, இந்த வெப்பத்தை தாங்க இயலாதுன்னு சொல்ற நேரம், அதே நேரம் அவசரமா இந்த விசாரணை அல்லாட்ட ஆரம்பிக்க சொல்லுங்கன்னு சொல்ற நேரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அல்லாஹ்ட்ட மன்றாடுவதற்காக முன் வருவாங்க. ஓகே, அதே நேரம் அவங்களும் அல்லாட்ட எல்லாத்தையும் மன்றாடி அதே நேரம் உள்ளத்துல எங்கட உள்ளத்துல கொஞ்சம் சரி ஈமான் உள்ளவங்களுக்கு அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஷஃபாத்தை வந்து பெற்று கொடுப்பாங்க. ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல ஈமான் உள்ளவங்களுக்கு அந்த ஷஃபாத்தை வந்து பெற்று கொடுப்பாங்க. அப்ப இந்த ஷஃபாத்தை தான் நாங்க சொல்லுவோம் ஷஃபாஅத்துல் குஃப்ரா. ஓகே, ஷஃபாஅத்துல் குஃப்ரா, ஷஃபாஅத்துல் குஃப்ரா. ஷஃபாஅத்துன்னு சொல்றது மன்றாட்டம் அல்லது சிபாரிசுன்றது அதுல பொருள். ஷஃபாஅத்துல் குஃப்ரான்னு சொன்னால் என்ன பொருள்? பெரிய மன்றாட்டம். பெரிய மன்றாட்டம். ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொள்றதுதான் பெரிய மன்றாட்டமாக வந்து காணப்படும். ஓகே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அல்லாஹுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சுஜூத் செஞ்சுட்டு தான் இந்த ஷஃபாத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே, அப்ப ஷஃபாஅத்துல் குப்ரான்னு சொல்றது பெரிய மன்றாட்டம். இதெல்லாம் மஹ்ஷர் வெளியில் இடம்பெறக்கூடிய விடயங்களாக வந்து காணப்படுது. ஓகே, அப்ப இந்த ஷஃபாஅத்துன்னு சொல்ற விடயம் காணப்படுது. அடுத்துதான் இந்த ஷஃபாத் எல்லாம் இடம்பெற்றதுக்கு பிறகுதான் ஹிசாப்னு சொல்றது விசாரணை. ஓகே, விசாரணை வந்து ஆரம்பிக்கப்படுது. குறிப்பா இந்த உலகத்துல எல்லாருமே இப்ப ஒவ்வொரு தனி மனிதன் செயல்களுமே வித்தியாசமாகத்தான் காணப்படும். ஓகே, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்திருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு விதமான நல்ல செயல்களையும் செய்திருப்பாங்க, தீய செயல்களையும் செய்திருப்பாங்க. அதே நேரம் சிலர் வந்து குழுக்களாக இணைந்து தீய செயல்கள்ல ஈடுபட்டும் இருப்பாங்க. ஆனால் மஹ்ஷர் வெளியில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலையும் தனித்தனியாக தான் இந்த விசாரணை வந்து இடம்பெறும். அவ யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் அந்த தலைக்கு அண்மித்த பகுதியில சூரியன் இருக்கிற அந்த வெப்பத்தை தாங்கி கொண்டு மஹ்ஷர் வெளியில இருக்கணும்னு சொல்லி பாவிகள் எல்லாம் எவ்வளவு நேரம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனிடத்துலதான் விசாரணை வந்து இடம்பெறும். ஒவ்வொரு தனி மனிதனிடத்துலதான் விசாரணை நடக்கும். அப்ப அவ்வளவு நேரம் அந்த மஹ்ஷர் வெளியில வந்து நின்று கொண்டிருக்க வேண்டி வரும். அப்ப இந்த விசாரணை நடக்கிற நேரம் தனித்தனியாக தான் அல்லாஹ் தாலா விசாரிக்க சொல்லி கட்டளையை விடுப்பான். அப்ப அந்த நேரத்துல நாங்க எவ்வளவுதான் ஒரு சின்ன ஒரு குற்றத்தை செஞ்சிருந்தாலும் எங்களால தப்பித்து கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் எல்லா சாட்சியங்களுமே கொண்டு வரப்படும். எங்களோட உடல் உறுப்புகள் பாவம் செஞ்சிருந்தேன்னு சொன்னால் உடல் உறுப்புகள் கூட பேச ஆரம்பிக்கும். அதே நேரம் ரகீப் அலைஹிஸ்ஸலாம், மதீத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சு தானே இருக்கிறாங்க எங்களோட நன்மை தீமைகளை. அப்ப அவங்களும் அந்த சாட்சியங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப அதனால எங்களுக்கு தப்பித்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஒன்று வரும்.
அப்ப அதனால எங்களோட உடல் உறுப்புகள் கூட சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும். அதே நேரம் எங்களோட அந்த பதிவேடுகள் பட்டோலைகள்னு சொல்றோமே, நாங்க இவ்வளவு காலம் நாங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த நன்மை தீமைகள் அது எல்லாமே வழங்கப்படும். அதுல குறிப்பாக நல்லடியார்களோட பட்டோலைகள் மட்டும்தான் வலது கையில வந்து கிடைக்க பெறும். வலது கையில பட்டோலைகளை பெற்றுக்கொண்ட எல்லாருமே சந்தோஷத்துல வந்து குதூகலிப்பாங்களாம். எனக்கு வலது கையில பட்டோலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷத்துல வந்து குதூகலிப்பாங்களாம். அதே நேரம் இடது கையில பட்டோலைய பெற்றுக்கொண்டவங்க வந்து அழுது கொண்டு கதறி கொண்டு இருப்பாங்களாம். அவங்க அவ்வளவு அழுவாங்களாம், எங்களுக்கு இடது கையில பட்டோலை கிடைச்சு. ஏன்னா அவங்களோட முடிவு நரகம் தானே. அதனால அவங்க அழுவாங்களாம், கதறுவாங்களாம் அந்த மக்கள். எங்களுக்காக யாராவது பேசுங்களேன், எங்களுக்காக பேசுங்களேன்னு சொல்லி மன்றாட்டம் எல்லாம் செய்வாங்க. ஆனா எவ்வளவு இருந்தாலும் அந்த இன்னொருத்தர் வந்து யாருக்காகவுமே மன்றாட்டம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஓகே, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விடயம். இவ்வளவு தான் மறுமையில் இடம்பெற போகுது. இப்ப நாங்க இங்க இந்த உலகத்துல வந்து நாங்க எங்களோட பெற்றோர்கள், சகோதரர்கள், குடும்பம்னு சொல்லி நண்பர்கள்னு சொல்லி எல்லாரும் ஒன்றாக இருந்தாலும் மறுமையில எங்களுக்கு பக்கத்துல எங்களோட பெற்றோர் இருந்தாலும் அல்லது ஒரு உயிர் நண்பன் இருந்தாலுமே நாங்க வந்து அவங்கள பார்க்க போறது இல்லை. எல்லாருமே அவங்களோட முடிவுக்காக தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. எனக்கு என்ன பட்டோலை எப்படி கிடைக்க போகுது, ஏண்ட முடிவு என்ன, நான் நரகத்துக்கு போக போறேன்னா சுவர்க்கத்துக்கு போக போறேனான்னு சொல்லி ஒவ்வொருவருமே அவங்களோட முடிவுக்காக தான் அந்த இடத்துல வந்து காத்து கொண்டிருப்பாங்க. ஓகே, அப்ப மறுமையில வந்து மறுமைன்னு சொல்ற நேரம் அங்க அப்படியே தனி மனிதன் ஆகிடுவாங்க. ஓகே, தனி மனிதன். ஏன்னா விசாரணையும் தனி மனிதனுக்கு தான் இடம்பெற போகுது, பட்டோலைகளும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தான் வழங்கப்பட போகுது. அப்ப அதனால அவங்க தனி மனிதனாக தான் இருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த ஒரு விடயம் ஒன்று இடம்பெறும். அதுக்கு பிறகுதான் மீசான் சொல்லக்கூடிய தராசுல வந்து ஒவ்வொரு அடியானும் செய்யக்கூடிய அந்த நன்மை தீமைகள் எல்லாமே நிறுக்கப்படும். அந்த தராசை பொறுத்த வரையில நாங்க ஒரு அணு அளவு, மிக சிறிய அளவு ஒரு நல்ல செயலோட செஞ்சுக்கிறோம் வைப்போமே, மிக சிறிய அளவு, அது ஒரு வார்த்தையால செய்திருக்கலாம், செயலால செய்திருக்கலாம், ஓகே, எப்படியாவும் இருக்கலாம். அப்ப அந்த மிகச்சிறிய அந்த நல்ல செயல் கூட அதுல வந்து அளவிடப்படும். அதே சமயம் நாங்க அணு அளவு, மிகச்சிறிய அளவு தீமை ஒன்றை செய்திருந்தாலும் அது அந்த தராசுல வந்து நிறுக்கப்படும். அதுவும் அந்த தராசுல நிறுக்கப்படும். இந்த ஒரு விடயம் வந்து காணப்படுது. அப்ப எந்த ஒன்றிலையுமே எங்களுக்கு தப்பித்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படும். அப்ப இவரது இந்த ஹிசாப், இந்த விசாரணைன்னு சொல்ற இந்த விடயத்துக்குள்ள இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள். ஓகே, இவ்வளவு வரைக்கும் விளங்கி கொண்டீங்களா? ஓகே, அடுத்து வந்து ஃபர்ஸ்டா நீங்க சொல்லி இருந்தது போல இந்த தடாகம். ஓகே, தடாகம் நாங்க வந்து அரபுல ஹவுல்னு சொல்லுவோம். ஹவுல்னு சொல்லுவோம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது வந்து ஹவுலுல் கௌசர். ஓகே, ஹவுலுல் கௌசர். ஹவுலுல் கௌசர்னு சொல்றது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தடாகம். ஓகே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தடாகம் தான் ஹவுலுல் கௌசர். இத மாதிரி விசாரணையெல்லாம் இடம்பெற்றதுக்கு பிறகு ஒவ்வொரு நபிமாருக்கும் அவங்களோட சமூகத்தினருக்காக, அவங்களோட உம்மத்தினருக்காக ஒவ்வொரு தடாகம் வந்து வழங்கப்படும். ஓகே, அந்த தடாகத்துல அவங்க போய் என்ன செய்வாங்கன்னா நீர் அருந்துவாங்க. அவங்க போய் நீர் அருந்துவாங்க. ஆனால் இதுல மிகவுமே பாக்கியம் நிறைந்த தடாகம்னு சொல்றது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஹவுலுல் கௌசர்னு சொல்லக்கூடிய இந்த தடாகம் தான். ஓகே, இந்த தடாகம் வந்து மிகவும் பாக்கியம் நிறைந்த தடாகமா இருக்கிற அதே நேரம் இந்த தடாகத்திலே இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பாலை விட வெண்மையானதா இருக்குமா. ஓகே, வெண்மை நிறம், பாலை விட, ஓகே, பாலை விட வெண்மை நிறத்தை கொண்டதா இருக்குமா. அதே நேரம் அந்த நீர்ல சுவை எப்படி இருக்கும்னு சொன்னால் தேனை விட இனிமையான ஒரு சுவையை கொண்டதாகத்தான் ஹவுலுல் கௌசர் அந்த நீர் வந்து காணப்படும். அதே நேரம் அது கஸ்தூரியை விட சுத்தமான ஒரு நீராகத்தான் காணப்படும்னு சொல்றாங்க. அதே நேரம் அதுல இருந்து யாராவது நீர் அருந்தினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தாகம்னு சொல்ற ஒரு விடயமே வராது. அவங்களுக்கு தாகமே வராது. அதுல கொஞ்சம் நீர் அருந்தினாலே தாகமே வராது. ஓகே, அப்ப இது வந்து மிக பாக்கியம் நிறைந்த ஒரு தடாகமாக, ஹவுலாகத்தான் இந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்றது வந்து காணப்படுது. இத மாதிரி நிறைய நபிமார்களுக்கு வந்து இந்த தடாகங்கள் வழங்கப்படுது. ஆனா எல்லா நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தடாகங்களை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹவுலுல் கௌசர் தான் நல்லாவே பாக்கியம் நிறைந்ததாக காணப்படுது. அப்ப இதுல நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் பெற்றவங்களுக்கு வந்து தாகம்னு சொல்ற ஒரு விடயமே வராது. தாகமே அவங்களுக்கு வராது. அவ்வளவு ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு தடாகமாகத்தான் காணப்படுது. அப்ப இதுல வந்து எல்லாருக்குமே நீர் அருந்தக்கூடிய அந்த
பாக்கியம் கிடைக்காது. யார் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா நல்லடியார்கள், நல்ல செயல்களை செஞ்சவங்க. இது உலகத்துல நிறைய நல்ல செயல்களை செஞ்ச நல்லடியார்களுக்கு மட்டும்தான் ஹவுலுல் கௌசல்ல வந்து நீர் அருந்தக்கூடிய அந்த பாக்கியம் வந்து கிடைக்க பெறும். ஓகே, அப்ப இதுவும் மறுமையில இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த விசாரணை எல்லாம் நடந்ததுக்கு பிறகு இடம்பெறக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது. அடுத்த ஒரு விடயம் தான் சிராத். சிராத்துன்னு சொல்றது வந்து சிராத்துல் முஸ்தகின் பாலம். ஓகே, சிராத்துல் முஸ்தகின் பாலம் இது எங்கு காணப்படுதுன்னு சொன்னால் நரகத்துக்கு மேல. ஓகே, நரகத்துக்கு மேல. இப்ப உதாரணமா நரகம்னு சொல்றது ஒரு பாரி ஒரு கிடங்காக காணப்படுதுன்னு சொல்லுவோமே. இந்த பாலம் வந்து நரகத்துக்கு மேலதான் இருக்கும். இந்த பாலத்தை யாரு கடந்து செல்றாங்களோ அவங்களுக்குதான் சுவர்க்கத்துக்கு வந்து செல்ல முடியும். ஓகே, அவங்களுக்குதான் சுவர்க்கம் செல்ல முடியும். சிலர் வந்து இந்த பாலத்தை கடக்க முடியாம நரகவாசியில் அப்படியே இதுல விழுந்துடுவாங்க. விழுந்தா அவங்க நரகத்துக்குள்ள, ஓகே, அவங்க அந்த நெருப்பு கிடங்கு அந்த நரகத்துக்குள்ளதான் விழுந்துடுவாங்க. இந்த சிராத்துல் முஸ்தகின் பாலத்தை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மிகவும் ஒரு மெல்லிய ஒரு பாலம், ஒரு தலைமுடியை விட நல்லாவே மெல்லியது, சிறியதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இந்த பாலத்தை ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு வேகத்துல கடப்பாங்க. அது அவங்க செய்யக்கூடிய நல்ல செயல்களை பொறுத்து. ஒரு அடியான் நிறைய நல்ல அமல்களை செஞ்சு நல்ல செயல்களை செஞ்சிருக்கிறான் விருப்பமே, அவர் வந்து மின்னல் வேகத்துல வந்து அந்த பாலத்தை கடந்து சுவர்க்கத்துக்கு போய்த்துருவார். அது சிலர் வந்து கண் இமைக்கிற நேரம், ஓகே, நாங்க கண் சிமிட்டுதுன்னு சொல்லுவாங்க, அந்த நொடி பொழுதுக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை கடப்பாங்க. சிலர் வந்து குதிரை வேகத்துல என்ன செய்வாங்க, அந்த பாலத்தை வந்து கடந்து செல்வாங்க. இதெல்லாம் அவங்களோட செயல்களை பொறுத்து. ஓகே, அவங்களோட செயல்களை பொறுத்து. சிலர் வந்து மெதுவா நடந்து 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 அந்த பாலத்தை வந்து கடப்பாங்க. அப்ப இந்த பாலத்தை கடக்குற நேரம் எல்லாரும் இடத்துல ஒரு பயம் வரும். ஏன்னா நரகவாசி அப்படியே அந்த பாலத்துல விழுந்துடுவாங்க. பாலத்துல விழுந்தா அது நரக கிடங்கு. ஏன்னா நரகத்துக்கு மேலதான் இந்த பாலம் வந்து காணப்படுது. அதே நேரம் சிலர் வந்து மெதுவா தாவி தாவி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த பாலத்தை வந்து கடப்பாங்க. அது அவங்களோட செயல்களை பொறுத்து. ஓகே, அவங்க வாழ்க்கையில செய்த செயல்களை பொறுத்துதான் அவங்க அப்படி கடந்து செல்வாங்க. ஓகே, அவங்க கடந்து செல்ல முடியாதவர்கள் அப்படி என்ன செய்வாங்க, நரக கிடங்குக்குள்ள அப்படியே விழுந்துடுவாங்க. ஓகே, அதுதான் அவங்களோட இறுதி வாழ்க்கையாக இருக்க போகுது. இறுதினு சொன்னா ஒரு நிரந்தரமானது வந்து இந்த சுவர்க்கம் நரகம் தானே. ஓகே, அப்ப இந்த ஒரு இறுதி முடிவை வந்து பெற்றுக்கொள்வாங்க. அப்ப இவ்வளவுதான் மறுமையில இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளாக காணப்படுது. இந்த ஒரு ஓர்டருக்கு நாங்க பார்த்தோம். இதுல உங்களுக்கு சுவர்க்கம் நரகம் சம்பந்தமா தனி யூனிட்டாக அடுத்த யூனிட் வந்து நாங்க சுவர்க்கம் நரகம் சம்பந்தமாக தனியா படிக்க போறோம். அதனால அது பற்றிய விஷயங்களை வந்து எங்களுக்கு இந்த யூனிட்ல வந்து உள்ளடக்கி இல்லை. ஓகே, அப்ப அதனால இந்த மறுமையை வந்து நாங்க வெறுமனே ஒரு எக்ஸாமுக்காக மட்டும் படிச்சு கொண்டு போறது இல்லை. இத நாங்க வந்து உணர்ந்து எங்களோட வாழ்க்கையில வந்து நாங்க கட்டாயமா செயற்படுத்த வேணும். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதுக்காக இருக்குது. அப்ப இன்றையில இருந்து சரி நாங்க எங்களோட நல்ல செயல்களை அதிகரிக்கணும்ன்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஒன்று ஒவ்வொரு முஹம்மது இடத்துல உருவாகணும். ஓகே, இதுல இந்த யூனிட்டை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவன்ட்டையும் அந்த ஒரு விஷயம் வரணும். ஓகே, நாங்க வந்து இனிமேல் இருக்கக்கூடிய எங்களோட வாழ்க்கையை வந்து நல்ல முறையில அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லி உங்க சுவர்க்கம் தான் எங்களோட பெரிய இலக்காக வந்து காணப்பட வேண்டும். ஓகே, இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை விளங்கி கொண்டீங்களா மறுமை சம்பந்தமா? ஓகே, அப்ப இதுல வந்து நிறைய கேட்கலாமா? சொல்லுங்க. இது வந்து பாதம் தொடர்பானது இல்ல, இது வெளி சம்பந்தமானது. கேட்கலாமா? ஓகே. இஸ்லாத்துல வந்து பாடி பில்ட் பண்ற வந்து ஹராமா ஹலாலா? ஓகே, பாடி பில்ட் பண்றது வந்து ஹராமுன்னு எங்களுக்கு வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஹராமுன்னு இல்ல. அத உடம்ப வளர்த்து கொள்றது வந்து ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம் ஒன்று இல்ல. ஓகேவா? அதனால எங்களுக்கு இயலும். ஆனால் அந்த நல்லாவே அந்த ஓவரா அந்த விடயங்களை வந்து மேற்கொள்றதுதான் கொஞ்சம் தவறான ஒரு செயலாக காணப்படும். மற்றபடி வந்து அதுல எந்த ஒரு இஷ்யூ ஒன்றும் இல்ல. ஓகே டீச்சர், தேங்க்யூ. ஓகே, அப்ப மறுமை சம்பந்தமாக நாங்க படிச்சுக்கிறோம். இப்ப இதுல என்னன்னு சொன்னால் நிறைய அரபு சொற்கள் காணப்படுது. இந்த அரபு சொற்கள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நான் புதிதா ஜாயின் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்றேன். வளமையா நாங்க ஒரு யூனிட் படிச்சோம்னு சொன்னால் அதுல என்னென்ன அரபு சொற்கள் வந்தீங்களோ அதுல பொருள்கள் எல்லாம் நாங்க தொடர்ந்து எழுதி கொண்டு போறோம். அப்ப அதனால உங்களுக்கு நிறைய அரபு சொற்கள் பொருள்கள் எல்லாம் இருக்குது. இன்ஷால்லா நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல அதெல்லாம் எழுதி கொள்ள தருவேன். அதே நேரம் செகண்ட் யூனிட்ட பயிற்சி வந்து நாங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். அஸ்மாவுல் ஹுஸ்னா சம்பந்தமா நாங்க படிச்சோம் தானே. அதுல பயிற்சிகளையும் நாங்க அடுத்த கிளாஸ் கரெக்ஷன் பண்றதுக்கு இருக்குது.
அப்ப செய்யாதவங்க கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்க. செஞ்சுட்டு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நேரம் நெக்ஸ்ட் வீக்ல நீங்க கட்டாயமா உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் செட்ல போடணும். ஓகே, போட்டோ எடுத்து அனுப்பணும். அப்பதான் விளங்கும் யார் யார் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி. ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அந்த எக்ஸ்கியூஸ் மீ பயிற்சிகளை டீச்சர். செய்யுங்க. அதே நேரம் டீச்சர் சொல்லினா விளங்கல திரும்பி சொல்ல. ஓகே, என்னன்னு சொன்னால் லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். ஓகே, இந்த பயிற்சி அஸ்மாவுல் ஹுஸ்னா 2வது யூனிட்டுக்கு தானே இந்த பயிற்சியை முழுமையா நீங்க எழுதி கொண்டு வரணும். ஓகே, கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் எழுதி கொண்டு வரணும். தருகையா அதான் சொல்லுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே டீச்சர். டீச்சர் இந்த பயிற்சி செய்யணுமா? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், நான் ஒன்று கேட்கலாமா? டீச்சர் ஓகே, இப்பதான் அதான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஓகே, என்னன்னு சொன்னால் பயிற்சி செய்யணும். ஓகே, ஆல்ரெடி நான் செகண்ட் யூனிட்ல ஹோம்ஒர்க் தந்திருந்தேன் தானே இந்த பயிற்சி. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களோட கொப்பியில வந்து 2ஆம் இலக்கத்தை போட்டு அஸ்மாவுல் ஹுஸ்னான்ற தலைப்பை போட்டு இந்த பயிற்சி இந்த வினா எழுதி விடை எழுதி கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் தேர்ட் யூனிட்ல மறுமை யூனிட்லயும் இருக்கக்கூடிய பயிற்சியை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா செய்து கொண்டு வரணும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் அடுத்த கிளாஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்க அடுத்த விஷயங்களை வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப அதனால கட்டாயம் இந்த பயிற்சிகள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு யூனிட் எக்ஸாம் செய்யற நேரம், டேர்ம் எக்ஸாம் பேப்பர் செய்யற நேரம் அது உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆக இருக்கும். ஓகே, விளங்கிச்சா? ஓம் டீச்சர். ஓகே, அப்ப டீச்சர் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் சொன்னால் பண்ணிருமா டீச்சர்? சொல்லுங்க. டீச்சர் போன கிளாஸ் வந்து நான் வரல. போன கிளாஸ்ல நீங்க எழுத தந்திருந்த அரபு சொற்கள் கொஞ்சம் சொல்லுமா டீச்சர்? ஓகே, அந்த அரபு சொற்களை வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு செக்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா, அதை எழுதி கொள்ளுங்க. இல்ல ஓகேவா அப்படின்னா ஓகே டீச்சர். இன்ஷா ஓகே அல்லாஹ். டீச்சர், ஓகே போன கிளாஸ் நான் வரையில இதான் டீச்சர் கேட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு தாரேன், கட்டாயம் தாரேன் அந்த அரபு சொற்களின் பொருள். ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓகே டீச்சர், வரஹ்மத்துல்லாஹி ஜஸாக்கல்லாஹ். வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய் டீச்சர்.